இன்றைக்கான ஸ்டோரி கேட்க வந்துட்டிங்களா? நானும் கதை சொல்ல வந்துட்டேன். மனசு தான் மனுஷன். சின்ன மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அரவிந்த் ரொம்ப புத்திசாலி கிடையாது. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் அவனுடைய நல்ல மனசு. அரவிந்தனுடைய அப்பா தினக்கூலி வேலை பார்க்கக்கூடியவர். அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்க. பணம் அதிகம் இல்லை. சில நாட்கள் சாப்பாடு கூட சரியாக இருக்காது. இருந்தாலும் அரவிந்த் எப்போதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பான். ஒரு நாள் திங்கக்கிழமை காலையில் பள்ளிக்கு போக அரவிந்த் கிளம்புனான். அவன் பையில் 2 நோட்டு புத்தகம், 1 பென்சில், 1 ரப்பர் மட்டும்தான். சாலை வழியாக நடந்து போகும்போது ஒரு இடத்துல நிறைய குழந்தைகள் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தான். அங்கே ரவி அப்படிங்கிற ஒரு பையன் அழுதுட்டு இருந்தான். என்னடா ஆச்சுன்னு அரவிந்த் கேட்டான். ரவி சொன்னான், என் அம்மா கொடுத்த 50 ரூபாய் கீழே விழுந்துருச்சு. அதில் தான் இன்றைக்கி சாப்பாடு வாங்கணும், இப்போ காணோம் அப்படின்னு அழுறான். அரவிந்த் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு பார்த்தான். அவன்கிட்ட இருந்தது 50 ரூபாய். அது அவன் அம்மா இன்று மதிய உணவு வாங்கிக்கோன்னு கொடுத்த பணம். அரவிந்த் கொஞ்ச நேரம் யோசித்தான். நாம் கொடுத்தா நமக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? சிறிது நேரம் கழித்து எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த 50 ரூபாயை ரவிக்கு கொடுத்தான். இதை எடுத்துக்கோ, நீ இழந்தது கிடைக்கலனாலும் இதில் சாப்பாடு வாங்கிக்கலான்னு சொன்னான். ரவி ஆச்சரியமாக பார்த்தான். அப்போது நீ அப்படின்னு கேட்டான். அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே நான் சமாளிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு நடந்து போனான். பள்ளியில் அந்த நாள் கணக்கு தேர்வு. அரவிந்துக்கு கணக்குன்னா ரொம்ப கஷ்டம். தேர்வு எழுதும்போது சரியாக வரவே இல்லை. பசிக்கு மேலே பசிச்சுது. மதிய நேரம் வந்ததும் எல்லா குழந்தைகளும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அரவிந்த் தண்ணீர் குடிச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்தான். அதை பார்த்த மாலதி டீச்சர் அரவிந்த் சாப்பிடலையான்னு கேட்டாங்க. அரவிந்த் தயங்கி நடந்ததெல்லாம் சொன்னான். டீச்சர் கண்ணே அப்படி கலங்கிடுச்சு. நீ ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்கன்னு சொல்லி ஹாஸ்டல் அறையிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து அரவிந்துக்கு கொடுத்தாங்க. அந்த நாள் அரவிந்த் வயிறும் மனசும் நல்லாவே நிறைஞ்சது. இதுக்கடையில் இன்னொரு சோதனை. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு மழை பெய்த ஒரு மாலை நேரம். பள்ளியிலிருந்து திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு வயதான தாத்தா கீழே விழுந்திருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. யாருமே நின்று உதவவே இல்லை. அரவிந்த் மட்டும் நின்னான். தாத்தா, உங்களுக்கு எதுவும் ஆச்சா அப்படின்னு கேட்டான். தாத்தாக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியலை. அரவிந்த் அருகில் இருந்த ஒரு கடையிலிருந்து தண்ணீர் வாங்கி கொடுத்தான். பிறகு பக்கத்து வீட்டாரை கூப்பிட்டு தாத்தாவை வீட்டுக்கு சேர்த்தான். அந்த தாத்தா யாருன்னா அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருடைய அப்பா. அடுத்த நாள் பள்ளி அசம்பிளியில் தலைமை ஆசிரியர் அரவிந்தை முன்னால் அழைத்தாங்க. இந்த பையன் நேற்று என் அப்பாவுக்கு உயிர் காப்பாற்றுற மாதிரி உதவி பண்ணான்னு எல்லாருக்கும் சொன்னார். அரவிந்துக்கு கைத்தட்டல், பாராட்டு, ஒரு சிறிய பரிசு. ஆனால் அதை விட பெரிய விஷயம் அரவிந்த் புரிந்துக்கிட்டான். பணம் இல்லாமல் இருக்கலாம், திறமை குறைவாகவே இருக்கலாம், ஆனால் நல்ல மனசு, அந்த நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கையை எப்போதுமே உயர்ந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு அவன் நினச்சிக்கிட்டான். உண்மைதான மக்களே? அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்துலலாம் ஒரு சொல்லு பிரபலமானது, அரவிந்த் மாதிரி மனசு இருந்தால் போதும் அப்படின்னு. மனிதனை பெரியவனாக்குறது அப்படிங்கிறது பணமும் புத்தியும் இல்லைங்க, ஒரு நல்ல மனசு தான். பணம் இருக்கக்கூடியவங்கிட்ட நல்ல மனசு இல்லை, நல்ல புத்தி இருக்கக்கூடியவங்கிட்டையும் சம்டைம்ஸில் நல்ல மனசு இல்லை. ஆனால் சில பேர்கிட்ட இந்த 2மே இருக்கும். ரொம்ப நல்ல குணம் இல்லை,
நம்மக்கிட்ட எது இருக்கோ இல்லையோ நல்ல மனசு இருந்தால் போதுங்க, நம்ம உயரத்துக்கு போயிடலாம். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. பணமும் முக்கியம்தான், படிப்பும் முக்கியம்தான். எல்லாமே ஈக்குவலாக ஒரு அளவுக்கு இருந்தால் எல்லாமே நல்லது தான். ஆனால் நல்ல மனசு அப்படிங்கிறது அளவுக்கு இல்லைங்க, அது அளவில்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும்.